சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் மஞ்சூரியனுங்க. இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸு, அதில் வெஜிடேரியன் ஆர்டர்ஸ் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது நான் காட்டணுன்னு இல்லை. இன்றைக்கி மஞ்சூரியன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த குவான்டிட்டி பார்த்திங்களா ஒரு 6 to 7 பீப்புள் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிற 2 காலிஃப்ளவரை நான் வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் தான், எதுவுமே வந்து சின்ன சைஸே நான் கட் பண்ணல. நல்லா ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணி ஹாட் வாட்டரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வைக்கல. அதை நல்லா நம்ம வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுப்போம். நீங்கள் நறுக்கும் போதே பெரிய சைஸாக கட் பண்ணுங்கள். சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சமைக்கும் போது என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார். தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமே இந்த வாட்டரில் போட்டுருங்க. அதாவது சால்ட்டு, காரம் எல்லாமே இந்த தண்ணியில் இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த காலிஃப்ளவரில் சேரும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுப்போம் தனியாக. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணியிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். 1, 2, 3. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் கலருக்காக நல்ல டார்க்காக காஷ்மீரி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம அந்த தண்ணியாக லிக்விட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது ஒரு பஜ்ஜி பதத்துக்கு நல்லா நம்ம திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் மசாலா நல்லாவே அதுலேயே இறங்கியிருக்கும். இப்போ இதுலேயே மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே இறங்கும். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட, 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும், நல்லா சோக்காகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 30 மினிட்ஸ் கழித்து தான் நான் பொரித்து எடுத்துருக்கேன். ஆயில் நல்லா சேர்த்துப்போம். நான் வந்து கேட்ரிங் ஆர்டர்னால எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இன்றைக்கி. ஸோ என்னோடய நார்மல் ஸ்டவ்லேயே வந்து கொஞ்சம் நான் வெஜிடேரியன் இருக்குது, வெஜிடேரியன் நான் இந்த சைடு பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா உங்களுக்கு அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து இது பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் மிளகாத்தூள், கார்ன்ஸ்டார்ச், ரைஸ் ஃப்ளார், உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பொரித்து எடுத்து சாப்பிடும் போதே ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பொரித்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா சால்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. கொஞ்சம் ஒரு சொட்டு தூக்கலாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம ஏன்னா மஞ்சூரியன் செய்யும் போது போட போகிறது கிடையாது. இப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்குது. ரைஸ் ஃப்ளாரும் நாங்கள் கார்ன்ஸ்டார்ச்சும் நம்ம சேர்த்ததுனால நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பதம் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பேனில் பூண்டு பல் பொடியாக நறுக்கி ஒரு 10 to 12 பல் எடுத்துக்கோங்க. அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆனியனை ஒரு 3 ஆனியனை க்யூப் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வீட்டில் செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா பெரிய பேனில் செய்யும் போது அந்த குவான்டிட்டி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய பேனாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம் இதையும் சேர்த்துப்போம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் கழித்து நீங்கள் சில்லி அண்ட் கார்லிக் சாஸு, இது எல்லா சைனா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அந்த சாஸை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிராச்சி சாஸு, அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ், இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது சாஸை சேர்த்த பிறகு ஒரு 1 மினிட் கழித்து உங்களுக்கு வந்து நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸ் வினிகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக திக்காக இருக்கும் போட்ட உடனே, அதனால் நான் ரைஸ் வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம்.
இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு திக்கு ஸ்டேஜில் வரும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சால்ட்டு சேர்த்ததுனால பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம போட்ட பதம் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதில் நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இந்த மஞ்சூரியன் ரெடி. என்னோடய கேட்ரிங்கில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசிபி. எல்லா வெஜிடேரியன் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ரெகுலராக கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இதை வந்து நான் பாருங்கள், இது எடுத்து நான் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டல் மாதிரியே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் டெஃபினட்டாக இருக்கும். மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்குலாம் இனிமேல் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் தேடி போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம அழகாக இதை சூப்பராக சமைச்சு தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு பாக்ஸாக போட்டு எடுத்து அழகாக வச்சுருவேன். கஸ்டமர்ஸ் கரெக்டாக 6 o'clock வந்து பிக்கப் பண்ணும்போது நான் எல்லாருக்குமே கொடுத்துருவேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5-6 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் என்ன ரெசிபி போட்டேனோ அது எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு ஒன்று ஒன்றா பேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த ரெசிபியை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.